வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மக்களே, கிட்டத்தட்ட 18வது வருஷம் வானவில் சுயமரியாதை பேரணி, அதாவது பிரைடு அப்படின்றது இங்க நடந்துகிட்டு இருக்கு. பல்வேறு இனத்துக்கான மக்கள், நம்ம வெறும் 2 கலர் மட்டும் இல்ல, இங்க ஏகப்பட்ட கலர் இருக்கு. வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் பார்க்காதீங்க, ஆண் பெண் மட்டும் பார்க்காதீங்க. 3ஆம் பால் இனத்தவர் இருக்காங்க, திருநங்கை, திருநம்பி, தன்பால் ஈர்ப்பாளர்கள், பிறர்பால் ஈர்ப்பாளர்கள், இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது LGBTQAI++ சொல்லி ஏகப்பட்ட சமூகம் இருக்கு. அந்த எல்லா சமூகத்தையும் சேர்த்து ஒற்றையா கொண்டு வரணும். வெறும் திருநம்பி, திருநங்கை மட்டும் அவங்கள மட்டும் வேறையா பார்க்காதீங்க, எங்க எல்லாரும் அந்நியமா பார்க்காதீங்க. நாங்க எல்லாரும் உங்களுக்குள்ளதான் இருக்கோம், உங்களோடதான் இருந்து இந்த போராட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கூட இருந்து நாங்களும் மனுஷங்க தான், எங்களை பதிங்க. அன்பு மட்டும்தான் எல்லாருக்கும் விதையானது அப்படின்னு சொல்லி இங்க மிகப்பெரிய ஒரு பேரணி 18 வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. 18வது வருஷத்துல இருந்து நம்ம இந்த இடத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 18வது வருஷமும் பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேல கிட்டத்தட்ட இந்த ராஜரத்தினம் அரங்கத்துல இருந்தா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. தொடங்கி கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு இந்த பேரணி நடக்கும். இப்படி தொடர்ந்து இந்த பேரணி நடக்க 10 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இதே இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதே இடத்துல தொடர்ந்து பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கூவ ஆறுகள் போயிட்டு இருக்கும். இப்படியான ஒரு மோசமான இடத்துலதான் இத்தனை வருஷமும் இந்த அரசாங்கம் இவங்களுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுப்பாங்க. இதுவே ஒரு அரசியல் கட்சியா இருந்தா, ஒரு புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியோ, ஒரு புகழ்பெற்ற ஒரு சினிமாக்காரரோ அவருடைய புது கட்சி தொடங்குறாரு, அவங்களுக்கான கோரிக்கை அப்படின்னா அவங்களுக்கு இந்த இடத்த கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. தொடங்குற இடம், பேரணி நடக்கிற இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழல்ல இருந்து மாறணும். அவங்க கோரிக்கைகளை வைக்கிறது கூட ஒரு சரியான பாதையை இந்த இடத்துல அமைச்சு கொடுக்காம இருக்கு. இந்த ஒவ்வொரு கடந்த கால அரசுகளும் சரி, இந்த கால அரசுகளும் சரி, இவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வெறும் மத சார்ந்த ஒடுக்குமுறைகளை பாக்குறீங்க, சாதிய சார்ந்த ஒடுக்குமுறைகளை பார்க்கிறீங்க. இங்க மனிதன் சார்ந்த ஒடுக்குமுறைகள் இருக்கு. ஆனா பெண்ணான்றத பரிசோதனை பண்றது கூட மத்திய அரசுல சட்டம் கொண்டு வராங்க. 2026 என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிறர் பரிசோதனை செய்யும் மருத்துவரோ இல்ல ஜட்ஜோ வந்து பரிசோதனை செஞ்சு பார்க்கணும், அது எல்லாத்தையும் கூடாது, அது எல்லாத்தையும் மத்திய அரசு கைவிடணும்னு சொல்லி இந்த இடத்துல தொடர்ந்து குரல் எழுப்பிட்டும் அதை போராட்டமாகவும் அதை ஒரு பேரணியாகவும், நாங்க எல்லாரும் மனுஷங்கடா, எங்க எல்லாரையும் ஒன்னா பாருங்களா, அன்பு மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேரணியில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பேரணியை தொடர்ந்து அந்த மக்கள் எப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் இன்னும் என்னவா இருக்கு, பல்வேறுபட்ட கோரிக்கைகள் என்னவா இருக்கு, பல வண்ணங்கள் என்னவா இருக்குன்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 18வது இயரா வந்து இந்த வானவில் சுயமரியாதை பேரணி நடந்துட்டு இருக்கு. நான் ஒரு 4 வருஷமா கலந்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வரப்ப ஒரு ஷைனஸ், ஐயோ யாராவது பாத்துருவாங்களோ, மீடியா யாராவது கவர் பண்ணிடுவாங்களோன்னு. ஆனா போக போக இந்த பிரைடோடைய ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னா, they enlighten you who you are, they teach you how you are. அதுதான் ஒரு கோர் வேல்யூன்னு சொல்லலாம். சோ அதுதான் இந்த பிரைடோட இம்பார்ட்டன்ட். யாரையும் கஷ்டப்படுத்துறதோ, யாருடைய கலாச்சாரத்தை சீரடிக்கிறதோ இந்த பிரைடோடைய நோக்கம் இல்லைங்க. இந்த பிரைட் மனித உரிமை, ஒரு செக்டாருடைய மனித உரிமையை பாதுகாக்க அன்பின் வழியில, புரட்சி வழி பண்ணாம அன்பின் வழியில எங்களுடைய போராட்டத்தை இது பண்றோம். சார் சொல்லி இந்த மாதிரி என்னென்ன இதனால நடந்திருக்குங்கிறப்ப இதை பாக்குற அரசுக்கு வந்து, தமிழக அரசுக்கா இருந்தாலும் சரி, இந்தியாவுடைய ஒன்றிய அரசுக்காக இருந்தாலும் சரி, இந்த மக்கள் ஆக்டிவா இருக்காங்க, உள்ளாரையே ஒளிஞ்சுக்கிட்டு இல்ல, வெளியில ஆக்டிவா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போகுது. அது மூலமா இந்த மக்களுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன விழிப்புணர்வு பண்ணலாம், என்ன தேவையான சட்டங்கள் எப்படி உருவாக்கி இவர்களை ப்ரொடெக்ட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து அரசுகளுக்கு வற்புறுத்ததான் இந்த ரேலியே. ஓகேங்களா? 18வது வருஷம் நம்ம சென்னையில நடக்குது. ஒவ்வொரு மாதமும் நம்ம நாட்டுடைய முக்கியமான நகரங்கள்ல இந்த பிரைட் நடக்கும். இதோடைய திருநங்கை சார்பா இந்த பிரைட்ல நாங்க வற்புறுத்துறது என்னன்னா, இது ஒரு போராட்டமா பாக்குறோம். 2026ல ஒன்றிய அரசு, மோடி அவர்களுடைய ஒன்றிய அரசு ஏற்படுத்திய திருநங்கை பாதுகாப்பு சட்ட திருத்த மசோதா முற்றிலும் அருவருப்பானது, எதிர்ப்புக்குள்ளாகுது. இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நல்ல தீர்ப்பு வரணும்னு உச்சநீதிமன்றத்துக்கிட்ட போராடுவதற்காக இந்த பிரைடை நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். தற்போது பதவியேற்றுள்ள தாவேக அரசு, மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள்ட்ட என்ன எங்களுடைய கோரிக்கைனா, எங்க திருநங்கைகளுக்கும் மற்ற பால் புதுமையினரான LGB சமூகத்துக்கும் ஒரு வரைவு மசோதா சட்டமன்றத்துல தாக்கல் பண்ணி எங்களுக்கு கேலி கிண்டல்ல இருந்து பாதுகாப்பு கொடுங்க, சமூக பொருளாதார வேலை வாய்ப்பு அரசியல்ல எங்களுக்கு உரிமையை கொடுத்து எங்களையும் உங்களோட ஒருத்தரா பாக்கணுங்கிறது எங்களுடைய அம்சமே. இது வந்து ஒரு ஆன்கோயிங் இஷ்யூ தான் இன்னமுமே இந்தியால. இதை லீகலைஸ் பண்ணிட்டாங்களே ஒழிய இன்ன வரைக்குமே எங்களுக்கு வந்து வாழ்றதுக்கான உரிமை இருக்கே தவிர மற்றபடி எந்த உரிமைகளும் கிடையாது. லைக் மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், ஹெல்த் கேர், கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற்றம்ங்கிறது வரும். எனக்கு ஒரு விஷயம் புரியல அப்படிங்கிறப்போ அது எனக்கு புரியலையே ஒழிய இது சொல்றான். இப்ப உங்களுக்கு சைனீஸ் பேச தெரியும், எனக்கு சைனீஸ் பேச தெரியாதுன்னா நீங்க பேசுறது நான்சென்ஸ் அர்த்தம் இல்ல. அது மாதிரிதான் all we are asking for is acceptance without judgment.
இத வந்து செலிப்ரேட் பண்றதுக்கோ இத வித்தியாசமா பாக்குறதுக்கோ புது இது ஏதோ சம்திங் வெரி இன்டிஃபரெண்ட் இப்படி எல்லாம் நினைக்காம உங்களுக்கு எப்படி செக்ஷுவாலிட்டி செக்ஸ் இதெல்லாம் நார்மலோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் இது வெரி வெரி நார்மல். அந்த அளவுக்கு இருந்தா போதும். இத வந்து செலிப்ரேட் பண்ண ரோட்ல இப்படி பண்ணணும்னு எங்க யாருக்கும் வந்து விருப்பம் இல்ல. இப்ப யாரும் நோ ஸ்ட்ரைட் பீப்புள் ஆர் கமிங் அண்ட் வாக்கிங் ஆன் த ரோட் சேயிங் தே ஆர் ஸ்ட்ரைட். இந்த அளவுக்கு நாங்க நடக்க வேண்டியதா இருக்குன்னா ஜஸ்ட் நார்மலைஸ் திஸ். அந்த அளவுக்கு இருந்தா புரிதல் இருந்தா போறோம்னு என்னோட கருத்து. அவ்வளவுதான். இத வந்து பெருசுபடுத்துறதுக்கோ சிறுமைப்படுத்துறதுக்கோ எதுவுமே இல்ல. We are all people just like you. பிரைடோட ரொம்ப நாள் கோரிக்கை என்னவா இருக்கு? 18வது வருஷத்துல இருக்கீங்க. எங்களுடைய ரொம்ப நாள் கோரிக்கைகள்ன்றது பாத்தீங்கன்னா சேம் செக்ஸ் மேரேஜ் தான் நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். சேம் செக்ஸ் மேரேஜ் எதுக்காக கேட்குறோம்னா, இப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ரூல்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 18 வயசு நிரம்பிய இருவர், ஆணோ இல்ல பெண்ணோ இல்ல ஆணோ ஆண் பெண்ணுக்கு வந்து திருமண சட்டம்ன்றது ஒன்று இருக்கு. 18 வயசுக்கு மேல போயிட்டாங்கன்னா ஆணுக்கும் வந்துட்டு பெண்ணுக்கும் என்ன சட்டம் கொடுத்துருக்குறாங்கன்னா, நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலான்ற ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்து தனியா இருக்கிறதுக்கான ஒரு சட்டம் கொடுத்துருக்குறாங்க. பட் ஆனா நாங்க என்ன கேட்குறோம்னா மேரேஜ் ரைட்ஸ் தான் எங்களுக்காக நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இது ரொம்ப நாள் கோரிக்கை. திருநங்கை மக்களுக்கு வந்துட்டு ஒரு பெண்ணுன்னு சொல்லி அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்து சமய இது, அதாவது இந்து மேரேஜ் ஆக்ட் படி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எங்களுக்காக வந்துட்டு இன்ன வரைக்கும் மேரேஜ் ஆக்ட் எதுவுமே வந்துட்டு பாஸ் பண்ணல. ஸோ அது எங்களோட கோரிக்கையா இருக்கு, கே மக்களோட கோரிக்கையா இருக்கு. இந்த ப்ரைட்ல நாங்க முதல்ல வச்சிருக்கிற ஒரு கோரிக்கை, பெரிய கோரிக்கை என்னன்னா டிரான்ஜெண்டர் ஆக்ட் 2026. ஏன் டிரான்ஜெண்டர் ஆக்ட் 2026 நாங்க முதல் கோரிக்கையா இந்த 2026 18வது சென்னை ரெயின்போ ப்ரைட்ல முன் வச்சிருக்கிறோம்னா, மத்திய அரசு கிட்ட இருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னா, தன்னை வந்து ஒரு திருநங்கைன்னு சொல்லிக்கிற அந்த நபர் வந்து திருநர் சமூகம், அதாவது திருநம்பி திருநங்கை இருவருமே போய்கிட்டு ஒரு சைக்காட்ரிக் கிட்ட போய் அவங்க ஒரு ஒப்பீனியன் வாங்கணும். என்னன்னா அவங்க வந்து அவங்களுடைய அந்தரங்க உறுப்பு, அதாவது பிரைவேட் பார்ட்டை காட்டி நான் வந்து திருநங்கை தான், நான் வந்து திருநம்பி தான் சொல்லிட்டு அவங்க வந்து ஒப்பீனியன் வாங்கிட்டு வந்துதான் இவங்க கிட்ட வந்து டிரான்ஜெண்டர் கார்டோ இல்ல வந்து மேல் என்ன கவர்மெண்ட்ல இருந்து வர ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து நாங்க அக்செப்ட் பண்ணிக்கல. மாற்றுப்பாலின மற்றும் மாற்றுப்பாலிற்பு குறித்த சமூக மக்கள் எல்ஜிபிடி குறித்து ஒரு விரிவான மாநில கொள்கையை உருவாக்குமாறு மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருந்தார். இருப்பினும் திருநருக்கான கொள்கை மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த ஒருங்கிணைந்த எல்ஜிபிடி கொள்கையை இறுதி செய்து வெளியிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்ட திருத்தம் மூலம் தீங்கு விளைவிக்கும் அம்சங்களை நீக்கும் வகையில் மாநில விதிகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்று கோருகிறோம். எடுத்துக்காட்டாக பாலின பொருத்தமின்மை ஜெண்டர் இன்காங்கிரன்ஸ் அல்லது பாலின அதிருப்தி ஜெண்டர் டிஸ்போரியா போன்றவற்றை அந்த சட்டம் ஊடுருவும் உடல் பரிசோதனைகள் கொண்டு உறுதி செய்ய வேண்டும் என்கிறது. இவ்வித பரிசோதனை ஏதுமின்றி ஒரு மனநல நிபுணரால் ஆவணப்படுத்தப்படுவதற்கு மட்டுமே மருத்துவ வாரிய சரிபார்ப்பு இருக்க வேண்டும். மேலும் மருத்துவ நிபுணர்கள் வழங்கிடும் முறையான பாலினத்தை உறுதிப்படுத்தும் பராமரிப்பு ஒரு குற்றமல்ல என்பதை தெளிவாக உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த மாதிரி நான் ஒரு 3 சொன்னேனாக்கா இதுல 25 கோரிக்கைகள் இருக்கு. இது மாதிரியான பல்வேறு கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்க வச்சிருக்கோம். எதுக்காக இந்த பிரைட் மூலமா நீங்க என்ன சொல்ல? பிரைடுன்றது நம்ம பெருமைக்கான ஒரு விஷயம். சோ இந்த பிரைட்ல இருந்து நாங்க என்ன சொல்ல வரோம்னா, மனுஷனா பாருங்க, சமத்துவம் தேவைப்படுது, மனிதம் தேவைப்படுது. மனிதமும் சமத்துவமும் மறந்து நம்ம காதல்ன்ற ஒரு விஷயத்தையும் மறந்து இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். எல்லாரும் டே டு டே லைஃப்ல சர்க்கிளா ஓடிட்டு ஒரு சைக்கிள் பின்னாடி ஓடிட்டு இருக்கோம். என்ன எதுக்காக வாழ்றோம், எதுக்காக பிறந்தோன்ற ஒரு இதே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அதுக்காக இந்த பிரைட் கொண்டாடிட்டு இருக்கோம். நான் எங்களுக்காக இதெல்லாம் உரிமை என்று நாங்க சொல்லிட்டு இருக்கோம். பட் இதுக்கான உரிமைகள் முன்னாடியே இருக்கு. நம்ம சமுதாயத்துல நம்ம வரலாறுல ரொம்ப காலங்களா முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வரலாறை வந்து பார்க்கலன்னு சொல்லலாமா? இந்த அரசியல் ரீதியா நம்ம வரலாறையும் நம்மளோட அடிப்படை தேவைகளையும் மறைக்கப்பட்டிருக்கு. நிறைய சுவடுகள் அழிக்கப்பட்டிருக்கு. அதை அழிச்சு இன்னும் இருக்கு. அதை நம்ம படிச்சு பார்த்தா நம்மளோட வரலாறு என்னன்றது நமக்கு புரியும். நம்மளோட வரலாறுலயே நம்மளோட எல்ஜிபிடி பத்தி பேசியிருக்காங்க, நம்ம கம்யூனிட்டி பத்தி பேசியிருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் முன்னாடி இருந்தே இருக்கு. இங்க நம்ம எதுவும் புதுசா பண்றது கிடையாது. இது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு விஷயம், அடிப்படையான ஒரு விஷயம். நாங்க அடிப்படைக்காக போராடிட்டு இருக்கோம். இது அடிப்படை தேவைன்றதை ஃபர்ஸ்ட் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அதுக்கான உரிமைக்கான போராட்டம் தான் இது. புரட்சி போராட்டம் எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இது எல்லாருமே சம உரிமைன்ற ஒரு விஷயத்துக்காக பண்றது.
சம உரிமை இல்லாம தான் நிறைய பாகுபாடு, ஜாதிகள் ரீதியா, மதம் ரீதியா ஆல்ரெடி நிறைய பாகுபாடு இருக்கு நம்ம சமுதாயத்துல. அதை விட்டுட்டு அதுவே தப்புன்றதா சொல்லிட்டு இருக்கோம். இதையும் நீங்க அப்படி எல்ஜிபிடின்ற ஒரு சமுதாயத்தை பிரைடுன்ற ஒரு சமுதாயத்தையும் அப்படி பாக்குறீங்க அப்படின்னா இது மனிதருக்கான பிரைடு. இது நாங்க எங்க எல்ஜிபிடிக்கான பிரைடுன்னு நாங்க சொல்லல. இது மனிதன்ற ஒரு விஷயத்துக்கான பிரைடு. இது மனுஷங்களா இருக்க விடுங்க. அவங்களோட இயற்கையான விஷயங்கள் இது. அதை வந்து புரிஞ்சுட்டு நடந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு பதாகைகளோட இந்த பரேடு வந்து ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த பதாகைகள் வந்து குறிஞ்ச படைகள் கிடையாது. ஒவ்வொரு வருடம் புதிய புதிய பதாகைகளை தூக்கிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிரான்ஸ் ஆக்ட் பில் 2026. ஆக்சுவலி சொல்ல போன அப்படின்னா இந்த சமூகத்துல ஒடுக்கப்பட்ட சிறுபான்மையில இருக்கக்கூடிய மக்களுக்கும் விழிப்புணர்வுகளை கொடுக்கணும். சேம் செக்ஸ் பீப்புளுக்கான ஒரு எஜுகேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேரணியை நான் கொண்டுட்டு வரோம். 2008 தமிழக அரசுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னா 2008 கொண்டு வரப்பட்ட திருநங்கைகள் நலவாரியத்தை மாத்தி அமைச்சு LGBTIQA+ மக்களுக்கான நலவாரியமா கொண்டு வரணும். அது மட்டும் இல்லாம 2023 கொண்டு வரப்பட்ட LGBTIQA+ பாலிசி வந்து டிரான்ஸ் மக்களுக்காக மட்டும் வெளியிடப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து செக்சுவாலிட்டி மக்களுக்காகவும் அந்த பாலிசி வந்து வெளியே வரணும். அது மட்டும் இல்லாம திருமண பத்திரம் கொடுக்கணும். சேம் செக்ஸ் பீப்புளுக்கான மேரேஜ் ரைட்ஸ் வந்து மோடி அவர்கள் வந்து கொடுத்தாகணும். ஏன்னா பிஜேபி கவர்மெண்ட்டும் RSS கவர்மெண்ட்டும் இந்த அதாவது சாதிய ரீதியான அடக்குமுறைகளையும் மத ரீதியான ஒடுக்குமுறைகளையும் மட்டும் குறைச்சிக்கிட்டு இருக்குது. ஆனா எத்தனை கடவுள்கள் கே கடவுளாகவும், பைசெக்சுவல் கடவுளாகவும், இன்டர்செக்ஸ் கடவுளாகவும், டிரான்ஸ் கடவுளாகவும், நான் பைனரி டிரான்ஸ் பர்சன் கடவுளாகவும் இருக்குது அப்படிங்கிறது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கும் RSS கவர்மெண்ட்டுக்கும் ஏன் எட்டாம இருக்குதுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க மதங்களை வச்சு ஆட்சி செஞ்சதும், மதங்களை வச்சு மக்களை பாகுபாடுகளுக்கு பிரிச்சதும் போதும். மனிதனை மதிங்க, மனிதனுக்கான உரிமைகளை கொடுங்க. எந்த வருடமாவது தன்பாலன ஏற்பாளர்களுக்கு திருமண உரிமை வழங்கப்படணும். அது மட்டும் இல்லாம திருநங்கைகளுக்கான இன்டர்செக்ஸ் மேரேஜும் வந்து அங்கீகரிக்கப்படணும். அது மட்டும் இல்லாம டிரான்ஸ் உமன் மேரேஜ் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்தா இந்த அரசாங்கத்துக்கு தெரிவிப்படுத்துகிறோம்.